கணேசா கையில எல்லாம் 1000 ரூபாய் நோட்டா இருக்குது, சேஞ்ச் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நவருங்க. ஹலோ, நான் தாயா. அந்த சர்ச்சு கட்டுறதுக்கு சரியான ஒரு சூப்பர் பிளாட் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதான். விட்டா வேற இடம் கிடைக்காதியா? மோகன் அண்ணாக்குறாருல. என்னது? யார் மோகன் அண்ணனா? ஐய மோகன் சி லாசரஸ்யா? அவருக்கு 4 மணியில் இடம் வாங்கி கொடுத்தது யாரு? நம்ம தானே. அதனால தான் சொல்கிறேன். அப்புறம் அந்த டிஜிஎஸ் தினகரன் பேரை கிரீன் வேஸ் ரோடுக்கு மாற்றுறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் பாடுபட்டேன்னு உலகத்துக்கே தெரியும்ல. ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம்ப்பா, சர்ச்சு கட்டுறதுக்கு இதோட பெஸ்ட் இடம் கிடைக்கவே கிடைக்காது. வச்சிடறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆர்சியா ப்ரொட்டஸ்டண்டா இல்லை சிஎஸ்சியா? எனக்கு புரியலையே. என்ன பாஸ்டர் நீங்க உங்களுக்கே புரியலன்றீங்க? வாட் டினாமினேஷன் கேட்டேன். நீங்க எந்த பிரிவு? கிறிஸ்தவர்களுக்குள்ள ஏது பிரிவு? என்ன பொறுத்தவரைக்கும் உலகத்திலேயே 2 டினாமினேஷன் தான். ஒன்று அவரை நம்புறவங்க, இன்னொன்று நம்பாதவங்க. உங்க பைபிள் இதை பத்தி எதுவும் சொல்லல? பைபிள் எங்களுக்கு மட்டும் சொந்தம், உங்களுக்கும் தான். அதுல 2 பிரிவுகள் சொல்லப்பட்டது. அது கிறிஸ்தவங்களுக்கு, அதாவது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரியுமே, எனக்கு எல்லாம் நல்லா தெரியும். எனக்கே தெரியும் போது பாஸ்டர் நீங்க உங்களுக்கு தெரியாதான்னா? ஆக்சுவலா நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வந்தேன்னா, சர்ச்சு கட்ட ஒரு நல்ல இடம். நீங்க கற்பூரம் மாதிரி பாஸ்டர். ஓ சாரி, கற்பூரம்னா உங்களுக்கு பிடிக்காது இல்ல? இது என்ன சொல்ல வந்தேன்னா, கலர்ஃபுல் கேண்டில் வச்சுக்கலாமே. ஒரு விஷயம் சொன்னா கலர்ஃபுல்லா பத்திக்கிறீங்கல்ல, அதை சொன்னேன். சொல்ல வந்ததை சொல்லுங்க. 3 கிரவுண்ட்ல ஒரு இடம் இருக்கு பாஸ்டர். கீழே சர்ச்சு கட்டிங்க, மேலே உங்களுக்கு பிரம்மாண்டமா வீடு கட்டிங்க. அப்புறம் அந்த லேண்ட் ஓனருடைய மச்சான் தேவராஜ் மொழி தேர்ல பித்தளை வியாபாரம் பண்றான். சர்ச்சுக்கு எப்படியும் பெல்லி தேவைப்படல, அதையும் அவங்க கிட்ட சொல்லி டிஸ்கவுண்ட்ல வாங்கி தரேன். என்ன சொல்றீங்க? மன்னிக்கணும், எனக்கு சர்ச்சு கட்டுற ஆசைலாம் இல்லை. என்ன பாஸ்டர், பிரம்மாண்டமா ஒரு சர்ச்சு கட்டி பாருங்களேன். ஆலயத்தை கட்டினால் ஆசீர்வதிப்பேன்னு இயேசு கிறிஸ்து சொன்னதாக பைபிளில் போட்டிருக்கதா யாரோ உங்களை மாதிரி பாஸ்டர் சொன்னதாக தான் ஞாபகம். என்ன சொல்லியா? சரி, நான் சொன்னேன்னு வச்சுங்களேன். ஆண்டவர் அப்படி சொல்லல. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள், நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எதுன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கார். கணேசன் கொஞ்சம் ஓரமாக இருக்குல்ல, இறங்கணும். இந்தாங்க. என்னண்ணே அமைதி ஆயிட்டீங்க? ஏன் கணேசா, இந்த பாஸ்டர் டிவியில் வராரு? இல்லைண்ணே, அவருக்கு அவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது. ஏன் கேட்குறீங்க? இல்லை, எது கேட்குறேன்னா, டிவியில் சில பாஸ்டருங்க வருவாங்கல்ல. ஆமாம், வந்து ஆண்டவர் உங்களுக்கு அதை தருவார் இதை தருவார் ஆசீர்வாதம் புரிவார்னு மக்கள்கிட்ட சொல்கிறவங்க, அவங்க டிவியில் பேசுகிறதுக்கே காணிக்கையை மக்கள்கிட்ட கேட்குறாங்களே. அவங்களுக்கு தேவையான காணிக்கையை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாமே, அதுக்காக கேட்டேன். நான் இறங்கிறேன் கணேசா. ஓகேண்ணே. எனக்கு இந்த வம்பு பேசுறதுலாம் பிடிக்காதுப்பா. சார் என்ன சார் ஆச்சு? என்னங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க சார். சார் ஹாஸ்பிட்டல் போகலாம் சார். சார் வாங்க சார், நான் உங்களை கூட்டு போகிறேன் சார் ஹாஸ்பிட்டலுக்கு. வாங்க சார். வேண்டாம் கணேசா, நான் தினம் எங்கே போகிறேன்னு நினைக்கிறேன்? ஆஸ்பத்திரிக்கு தான். நான் நாட்கள் எண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நுரையீரலோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். லங் டியூமர். உங்களுக்கா சார்? என்னால் நம்பவே முடியல சார். நானும் முதல்ல அப்படி தான் நினச்சேன். எனக்கா
தெரியாம கேட்டுட்டு இருந்தேன். சார் நீங்கள் ஒரு கிறிஸ்டின் தானே சார்? கடவுளை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஏன் சார் இந்த நோய்? கிறிஸ்தவங்களுக்கு நோய் வராதுன்னு யார் கணேசா சொன்னது? உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவரே சொல்றாரு. ஆனா உலகத்தை ஜெயிக்க வந்தேன்னு அவரே தான் சொல்றாரு. அவரு எனக்காக அந்த சிலுவையில் அனுபவிச்ச பாடலுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஏன் சார் இப்படி ஆயிடுச்சுன்னு கடவுள் மேலே உங்களுக்கு கோபமோ வெறுப்போ எதுவுமே இல்லையா சார்? அதுதான் கிறிஸ்தவன். அதுக்கு பேர் தான் கிறிஸ்தவம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு வேத வசனம் சொல்லுது. ருசித்து பார்த்தவங்களுக்கு புரியும். காலேஜ் படிக்கும்போது யூனிவர்சிட்டியில் தங்கப்பதக்கத்தை தொடர்ந்து 3 வருஷம் வாங்கின ஒரே மாணவன் நான் தான். வேலைக்கு சந்தப்ப 2 வருஷத்தில் 3 ப்ரமோஷன். ஆஃபீஸ் மூலமா 6 முறை அமெரிக்கா போயிட்டு வந்தது நான் தான். அப்பெல்லாம் எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர்னு கேட்காதண்ணா, நோய் வந்தப்போ மட்டும் கேட்கலாமா கணேசா? பைபிள் எனக்கு பிடிச்ச 2 வசனத்தை சொல்கிறேன். யோபு 2:10. தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். அதில் யோபுன்றவன் ஆண்டவர் மேலே வச்சு அன்பை வெளிப்படுத்தினான். ரோமர் 8:28. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அந்த சகலத்தில் இந்த நோய் அடங்கும். இதில் ஆண்டவர் நம்மேல் வச்ச அன்பை பவுல் என்றவர் வெளிப்படுத்தினார். நானும் ஆண்டவரை நேசிக்கிறேன் கணேசா. வண்டி எடுக்கிறியா? சார் உங்களுக்கு மரண பயம் இல்லையா? கிறிஸ்தவனுக்கு மரண பயம் இருக்காது. அப்படி இருந்தா அவனுக்குள்ள கிறிஸ்து இல்லைன்னு அர்த்தம். போலாமா? நீங்கள் எங்கே போகணும் சார்? நான் அதை சொல்லல. நான் மோட்சத்துக்கு போகணும். நிச்சயமா போவேன். இயேசுவை என் சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டவன். அதனால தைரியமா சொல்றேன். டாக்டருங்க கணக்குப்படி 1 மாசத்துல போவேன். ஆண்டவர் சித்தப்படி எவ்வளவு நாடுன்னு தெரியாது. ஆனா சந்தோஷமா இருக்கேன். இயேசு உன்னை நேசிக்கிறார் கணேசா. தண்ணி குடிங்க சார். கிளம்பலாம். நம்ம பேசுறது செய்யறது மக்களுக்கு மத பிரச்சாரமாக தெரிகிற வரைக்கும் நம்மளை மதமாற்றம் செய்யறவளாத்தான் நினைப்பா. நம்மளும் மதத்தை பற்றி பேசாம கடவுளை பற்றி மட்டும்தான் பேசணும். கிறிஸ்துவம் என்னன்னு சொல்லாம கிறிஸ்து யாருன்னு சொல்லணும். அவர் எதுக்கு பிறந்தார், எதுக்காக யாருக்காக சிலுவையில் உயிரை விட்டார், திரும்ப எதுக்காக வரப்போறார்னு அதையும் சொல்லணும். அதை விட்டுட்டு கிறிஸ்துவே சொல்லாத விஷயங்களை பாரம்பரியமாக பிடிச்சிட்டு அலைஞ்சா நம்மளே ஆன்டி கிரைஸ்ட் தான். கன்வர்ஷன் நமக்குள்ள வரணும் பாஸ்டர். ஜாதி பேரையும் மத பேரையும் சொல்லி அந்த கன்வெர்ட் இந்த கன்வெர்ட்னு சொல்றதை நிறுத்தணும். கிறிஸ்டியன் கன்வெர்ட்னு ஒன்று இருக்கு தெரியுமோ? born again
மீண்டும் பிறக்கிறதுன்னு சொல்றாளே, என்ன அது? அவ தான் கிறிஸ்டியன் கான்வெர்ட். நம்ம முதல்ல மாறணும். ஒரு மதத்தை விட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு வர்றவா ஜாதியை விட்டுட்டு வராளோ? நீங்க சொல்றது கரெக்டுங்க ஐயா. ஜாதியை விட்டுட்டு வர முடியாதவங்க இன்னும் முழுமையா கிறிஸ்துக்குள்ள வரலன்னு தானே அர்த்தம். எக்ஸாக்ட்லி. கிறிஸ்துவர் ஒருத்தர் தம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி எங்கிட்ட கேட்குறார் பாஸ்டர். நாங்கள் எதையும் எதிர்பார்க்கல சார், பையன் பிலீவராக இருக்கணும், நம்ம காஸ்ட்ல இருக்கணும், அவ்வளவுதாங்கிறார். அப்படின்னா பிலீவர்னா யாருன்னே அவருக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். விஸ்வாசிங்கிறவன் ஜாதி பார்க்கலாமோ? உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன்னு 1000 அழுக்க வச்சுண்டு அப்புறம் சர்ச் ஊழியம், தெரு பிரசங்கன்னு எதுக்கு இந்த மண்ணாங்கட்டியெல்லாம்? நாமெல்லாம் ஒரே ரத்தமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கத அறியாதவங்க செய்யற தப்புங்க ஐயா அது. அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தையை அறியணும். பைபிளை தூசி தட்டி வைக்கிறவாளுக்கு வார்த்தை எப்படி தெரியும்? ஜாதி பார்க்குறவா ஜெபம் அவாத்து கூரையை விட்டு தாண்டுமோ சொல்லுங்க? ஐயா, இதெல்லாம் எப்படி மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? முதல்ல அது ஆண்டவர் கையில் இருக்கு. அடுத்து அந்த ஆண்டவரே நம்பி அனுப்புற உங்களை மாதிரி பாஸ்டருங்க கையில் இருக்கு. பாவம் செய்யக்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ற பாஸ்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கா சொல்லுங்க? அவளையும் குத்தம் சொல்ல முடியாது. அவளுக்கு சர்ச்சு கூட்டம் குறைஞ்சிடுமேங்கிற பயம். சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கு படிக்க எத்தனை பைபிள் காலேஜ் இருக்குன்னு சொல்லுங்க? Nowadays, studying theology has become a training course for church planting. ஐயா, இது எல்லாத்துக்குமே பாஸ்டர்ஸோட தப்பு மட்டுமே காரணம்னு சொல்றீங்களா? மந்தையும் தான் காரணம். அற்புதம் அதிசயம்னு ஜனங்க தேடி போக ஆரம்பிச்சுட்டா. சில ப்ரேயர் மீட்டிங்ஸ் எல்லாம் ஜேன்னு சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி ஆயிண்டு வருது. ஆசீர்வாதம் மலிவாக கிடைக்கிறதோ இல்லையோ? அதுக்குத்தான் வார்த்தை, அதாவது வசனத்துக்குள்ள மக்களை அழைச்சிட்டு போகணும்னு சொல்கிறேன். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம்னு இயேசு கிறிஸ்துவே தன்னோட பிதாவினிடத்தில் நமக்காக ஜெபிக்கிறத படிக்கிறோம். ஐயா, வார்த்தையோட மகத்துவத்தை நீங்க எப்படி சொல்றீங்க? பிரம்மசூத்திரத்திலிருந்து வரேன். ஜன்மாத் யஸ்ய யதா, பிறப்பு முதலியன எதனிடமிருந்து தோன்றியதோ அதுவே பிரம்மன் என்பது பொருள். பிரம்மன் விளக்கம் சொல்லணுமா? பிருஹ் என்கிற வேர்ச்சொல்லிலிருந்து பிறந்தது பிரம்மன். பிரம்மன்னா பெருமைன்னு பொருள். அப்போ பெருமாள்னு சொல்றது? பெருமான்கிற சொல்ல இணைச்சு சிவபெருமான், புத்த பெருமான், இயேசு பெருமான்னு தமிழில் சொல்றா. அதைத்தான் வைணவர்கள் பெருமாள்னு சொல்ல ஆரம்பிச்சா. பெருமையை ஆள்பவன்னு அர்த்தம். அந்த பிரம்மனாகிய படைப்பாளனை தெய்வீக ஒலியாகிய ஓம்னு சொல்லுவா. ஓம்னா வாக்கு என்கிற ஓங்காரம். உலகை படைத்த ஒலி எதுவோ அதுவே பிரம்மன், அதாவது படைத்தவன். ஐயா, இந்த வாக்குன்றது வார்த்தை தானே? அதான் சொல்ல வரேன். வார்த்தை தான் பிரம்மன். வார்த்தை என்கிற அக்ஷரம்தான் கடவுள்னு வாக்கியோவை பிரம்மா, சப்தோவை பிரம்மா, சப்தாக்ஷரோ பரபிரம்மான்னு வைணவம் சொல்றது. சைவத்தில் எப்படின்னா, திருமூலர் திருமந்திரம் 2628 சொல்ற மாதிரி ஓங்காரத்துள்ளே உதித்த வைம்பூதங்கள், ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம், ஓங்காரத்தீத துயிர் மூன்றும் உற்றன, ஓங்கார சீவ பரசிவ ரூபமே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாகிய 5 பூதங்களும் சராசரம் அனைத்தும் உயிர்கள் அனைத்தும் ஓங்கார பரசிவ ரூபமேன்னு சொல்றது. தீத துயிர் மூன்றும் உற்றன என்றால் தீமையற்று 3 நாட்களில் படைக்கப்பட்டன என்று அர்த்தம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம், 5ஆம், 6ஆம் நாட்களில் உயிர்களை படைத்தார்னும் தேவன் அவைகளை நல்லது என்று கண்டார்னும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வேதம் என்ன சொல்றதுன்னு நீங்களே சொல்லுங்க.
ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் வார்த்தையால் ஆண்டவர் படைச்சார்னு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் 1:1-2 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு ஐயா. அப்போ அந்த வார்த்தை யாரு? இயேசு கிறிஸ்து தானே ஐயா. அதை இன்னும் ஊர்ஜிதமா 1 யோவான் 1:1 ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம்னு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பான சீஷன் யோவான் சொல்றார். அதுக்கு தான் வசனமான, அதாவது வார்த்தையான சத்தியத்தை முதல்ல மக்களுக்கு கொடுங்கோன்னு சொல்றேன். ஐயா, மற்ற வேதங்களும் அதைத்தானே சொல்றதுன்னு கேட்பாங்களே, அப்போ அவங்களுக்கு என்னங்க ஐயா சொல்றது? சொல்லுங்க. நம்ம சத்திய வார்த்தையான இயேசு கிறிஸ்த பிறந்த இடமும் மரித்த இடமும் உலகத்தில் இன்னும் சாட்சியாக இருக்கு. அது மட்டும் இல்லை, உலகத்திலேயே ஒரே ஒரு கல்லறை மட்டும்தான் திறந்தே இருக்கு. அது இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை. அவ்வளவு ஏன், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் பிறந்த யாரா இருந்தாலும் அவங்க பிறந்த தேதியில் அவர் மரித்த தேதியும் சேர்த்து எழுதிதான் ஆகணும். கிமு கிபியை விடவா வேற ஆதாரம் வேணும்? நமக்கு அவர் சத்தியம், மற்றவங்களுக்கு அவர் சரித்திரம். அதனால அவங்களும் நம்பிதான் ஆகணும். வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், சுவாசிக்கிறேன். லேட் திரு ரங்காச்சாரி அவர் எனக்கு முன்னோடி. ஒரு நடமாடும் இறையியல் கல்லூரி. அற்புதமான நாலேஜ் பாஸ்டர் அவருக்கு. அவர் பிறந்திருந்தா அவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். அவர் பிரேயர் பற்றி ஒரு கொட்டேஷன் சொல்லுவார். பிரேயர் இஸ் நாட் டு லைட்டன் யுவர் பர்டன் பட் டு ஸ்ட்ரென்தன் யுவர் பேக். அவர் சொன்னதும் உண்மைதான் பாஸ்டர். என் வாழ்க்கையில் இப்போ நான் அதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். எனக்கும் பிடிச்ச ஒரு கொட்டேஷன் இருக்கு. Troubles plow the field for God's sowing for the harvest of our character. எனக்கும் புரிகிற மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும். ஆண்டவர் விதைச்சா நம்ம குணத்தை அறுவடை செய்யலாம். ஆனால் அதுக்கு நம்ம பிரச்சனைகள் தான் நிலத்தை உழுதாகணும். உன்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுப்பா. நீங்கள் பட்டுப்புழுவை பார்க்குறீங்கன்னு ஆண்டவர் பட்டாம்பூச்சியை பார்க்குறாரு. We see today, God sees tomorrow. இல்லையா பாஸ்டர்? உன் வாழ்க்கையில் நாளைக்கு ஆண்டவர் என்ன பார்க்க போகிறாரு? ஆண்டவர் அவசரப்படுறவர் இல்லைண்ணே. மரணம் கூட ஒரு கிறிஸ்தவனுக்கு முடிவில்லை, அது விடுதலை. உன்னுடைய விசுவாசத்தை கண்டு நான் பெருமைப்படுறேன் ராஜா. இதில் பெருமைப்படுறதுக்கு என்ன பாஸ்டர் இருக்கு? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். கர்த்தர் நல்லவர்ன்றத நான் ருசிச்சு பார்த்தவன், இன்னும் ருசிக்கிறேன். உனக்கு மரண பயமே இல்லையா ராஜா? அண்ணே, மகன் சாக போகிற கடைசி நிமிஷத்தில் ஒரு அப்பா இதே கேள்வி தான் கேட்டாராம். அப்போ அந்த மகன், ஏசப்பாவும் உன்ன மாதிரி அன்பா இருப்பாருன்னா நான் ஏன் டேடி பயப்படணும்னு சொன்னானா. அந்த சின்ன பையனுக்கு நம்ம மோட்சத்துக்கு தான் போக போறோம்னு எவ்வளவு நம்பிக்கை. எந்த அளவுக்கு அந்த அப்பா அன்பா அந்த மகனை வளர்த்துருக்கணும். அந்த அப்பாவுக்கு துக்கத்திலையும் மகனை மோட்சத்துக்கு வழி அனுப்புறோன்ற சந்தோஷம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கடவுளை நம்புறவங்களையே கடவுள் எடுத்துக்கிட்டா அப்புறம் இந்த உலகத்தில் மதம், நம்பிக்கை இதெல்லாம் எதுக்கு? மதம் மனுஷன் கண்டுபிடிச்சது மாதவா. மரணமானாலும் ஜீவனானாலும் கடவுள் மேல நான் வச்சிருக்க அன்பை யாராலும் பிரிக்க முடியாதுன்னு ஒரு வேத வசனம் இருக்கு. அதைத்தான் ராஜா சொல்றார். அதுதான் கடவுளோட நம்ப வச்சிருக்கிற உறவு. புரியுது பாஸ்டர். ஆனாலும் மரணங்கிறது ஒரு பயத்தை கொடுக்கும். கிறிஸ்தவனுக்கு மரண பயம் கிடையாது. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். நடு ராத்திரி பஸ் எதுவும் கிடைக்காம ஒரு கிறிஸ்தவர் கல்லறை வாசல் வழியா வந்துகிட்டு இருந்தார். கல்லறையை திரும்பி பார்த்ததும் அவருக்கு பயம் வந்துருச்சு. தயங்கி நிற்கிறார். அந்த சமயம் கல்லறையிலேருந்து ஒரு சின்ன பையன் வெளியே ஓடி வர்றான். தூரத்தில் விளக்குற கடையில போய் ஏதோ வாங்கிட்டு திரும்ப கல்லறைக்குள்ள போறான். இந்த மனுஷன் அந்த பையனை கூப்பிட்டு, கல்லறைக்குள்ள ஏன்பா போறேன்னு கேட்டார். அப்போ அந்த பையன் சொல்றான், இந்த கல்லறையை தாண்டி எங்க வீடு இருக்கு, அங்கதான் போறேங்கிறான். அப்பதான் இந்த கிறிஸ்தவருக்கு இத்தனை நாளா அவர் மனசுல இருந்த பயம் போச்சு. கல்லறையை தாண்டி ஒரு வீடு இருக்கு.
கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லாருக்குமே கல்லறையை தாண்டி ஒரு வீடு இருக்கு, அதான் பரலோகம். நான் அங்கே தான் போகிறேன் மாதவா. பிதாவோட சித்தம் இயேசு கிறிஸ்து